أكبرية شاذلية شتارية ونورية وفيزية رضوان الله تعالى عليهم أجمعين، خصوصا إلى غوث العظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، وإلى سيدنا خواجہ اجمیر رضي الله تعالى عنه، وإلى سيدنا شاہ الأمين الناهوري رضي الله تعالى عنه، وإلى سيدنا دبلِ عالم بادشاہ رضي الله تعالى عنه، وإلى سيدنا سيد إبراهيم يروالي رضي الله تعالى عنه، وإلى سيدنا سرکار نور شاہ قبلہ رضي الله تعالى عنه، وإلى سيدنا سرکار شمس العارفين فیضی شاہ قبلہ رضي الله تعالى عنه، وإلى سيدنا عامر کلیم شاہ ظہور جمال شاہ قبلہ رضي الله تعالى عنه. اللهم انفعنا بعلومهم وأسرارهم وبركاتهم ودرجاتهم وفيضانهم يا أرحم الراحمين. اللهم اخترنا لخدمة دينك واستنعنا لنفسك وإعلاء كلمتك مع الإخلاص والعافية. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. வஹ்தத்துல் வஜூதுடைய ஆதாரங்கள். குர்ஆனில் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவனே ஆரம்பமானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளிரங்கமானவன், அவனே மறைந்தவன். அதாவது ஒவ்வொரு வஸ்துவின் துவக்கமாகவும் முடிவாகவும் அதன் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் வஜூதுடைய அடிப்படையில் அவனே உள்ளான். ஹுவல் அவ்வலு, அவனே ஆரம்பமானவன். வஹ்தத்துல் வஜூதுனா எல்லா இடத்துலையும் அல்லாஹ் தான் இருக்கிறான்னு அர்த்தம். வஜூதுடைய அடிப்படையில் முழு காயினாத்திலே நிரம்பி இருப்பவன் யாரும் இல்லை. மொத்த சர்வ கோடி சிருஷ்டிகளையும் அவன்தான் இருந்து அந்த சிருஷ்டிகளை அவன்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துடனும் ஐனா இருந்து அந்த வஸ்துடைய இக்திசாவை அல்லாஹாலா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இப்போ என்ன செய்கிறான், என்ன பதில் சொல்லணும்? हर शय के साथ होकर और शय के इक्तिजा को जाहिर कर रहा है. अल्लाह मेरे साथ होकर मेरा इक्तिजा को जाहिर कर रहा है. हर शय के साथ होकर हर शय के इक्तिजा को जाहिर कर रहा है. அல்லாஹ் இப்பொழுது என்ன செய்கிறான், ஒவ்வொரு வஸ்துக்களுடனும் இருந்து ஒவ்வொரு வஸ்துவிலும் உடன் இருந்து ஹர்ஷைக்கே சாத் ஹோக்கர் ஐன் ஹோக்கர் புரிஞ்சுங்களா, உடன் இருந்து என்ன செய்யறான், ஷைக்கு இக்திசாக்கு ஜாஹிர் கர் ரஹா ஹை. அந்த வஸ்துடைய இக்திசாவை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ரொம்ப உஷாரா இருக்கு. ஒவ்வொரு வஸ்துடனும் ஐனா இருந்து என்ன செய்யறோம் பை, அந்த ஷையுடைய இக்திசாவை. இப்ப இந்த இடத்துல நம்ம ஷையை இன்கார் செய்யவும் இல்லை, ஷையுடைய தஅய்யுன மறுக்கவும் இல்லை. அந்த ஷைக்குன்னு சில இக்திசாக்கள் இருக்கு.
அதையும் மறுக்கலை. நல்லா விளங்கணும். ரொம்ப நுணுக்கமான தரீக்கத்துடைய பாதை, சிராத்துல் முஸ்தகீம். இது ரொம்ப நுணுக்கமான பாதை. இந்த பக்கம் போனால் ஷிர்கில் விழுந்துருவான், இந்த பக்கம் போனால் குஃபரில் விழுந்துருவான். சிராத்துல் முஸ்தகீம் என்பது முடியை விட மெல்லிய பாதைன்னு சொன்னாங்கல்ல. இது நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம்னு நரகத்துக்கு மேலே போட்டிருக்கிறாங்களே, அந்த பாலத்தை, அது மட்டும் அல்ல, அதுவும் மெல்லியது தான். முடியை விட மெல்லியதுன்னா ரொம்ப நுணுக்கமானது. நேரு வழிங்கிறது சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது. கொஞ்சம் தவறுனா இந்த பக்கம் குஃப்ரில் விழுந்துடும், அந்த பக்கம் ஷிர்கில் விழுந்துடும். அப்போ தரீக்கத்துடைய பாதை இருக்குங்களே, ரொம்ப கவனமாக செல்ல வேண்டிய பாதை. ஷரியத்து பொதுவானது. சாதாரண ஒரு மூமின், அபுலஹான மூமின் கூட ஷரியத்து பின்பற்றலாம். அல்லாஹ் அவரை லேசாக்கிட்டான் ஷரியத்தை. அவரவர்கள் அந்தஸ்து அந்த மாதிரி பின்பற்றலாம். அவரவர்கள் அந்தஸ்து அந்த மாதிரி அதை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவான். என்ன அவரவர் அந்தஸ்து அந்த மாதிரி கபூல் செஞ்சு. ஒரு மனிதன் 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கான். ஒரு வருஷம் பூர்த்தியான ஜக்காத்து கடமை. எவ்வளோ கொடுக்கணும்? 2,000. ஒரு மனுஷன் 2 லட்சம் வச்சிருக்கான். இப்போ இவன் ஒரு மனுஷன் 10 லட்சம் வச்சிருக்கான். 25,000. 25,000 கொடுக்கணும். அப்போ எல்லாரும் ஜக்காத்து கொடுத்த ஒரு லிஸ்டில் கொண்டு வந்துடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவரவளை கபூல் செஞ்சுக்குவான். உலகத்தில் அத்தனை பேர் கோடீஸ்வரனும் ஒரே மாதிரி இல்லை. யார் யார் எப்படி இருக்காங்களோ அப்படி கொடுத்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளும். முடிஞ்சு போச்சு. அவர்களை முஸக்கியுடைய லிஸ்ட் சேர்த்துருவான் அல்லாஹ் தஆலா. ஒரு மனுஷனுக்கு 1 லட்சம் தான் காசு இருந்துச்சு, 2,500 முழுசாக கொடுத்துட்டான். ஒரு மனுஷனுக்கு 2 லட்ச ரூபா இருந்துச்சு, 5,000 கொடுக்கணும். அவன் 4,000 கொடுத்தான். இப்போ அல்லாஹ் அவனை பிடிப்பானா இல்லையா? 1,000 ரூபா கம்மியாக கொடுத்துட்டான். கணக்கிட்டு 1,000 ரூபா அல்லாஹ் அவனை பிடிப்பானா இல்லையா? பிடிப்பான். ஒரு மனுஷனுக்கு 10 லட்சம் இருந்துச்சு, ஜக்காத் எவ்வளோ கொடுக்கணும்? 25,000 ரூபா. அவன் 20,000 கொடுத்தான். எவ்வளோ பிடிச்சிட்டான்? இப்போ இவன் 2,500 கொடுத்தான். 1 லட்சம் கொடுத்தவன், 1 லட்சம் ஜக்காத்து கொடுத்தவன் 22,500 கொடுத்தான். அல்லாஹ் அவனை பரிபூர்ணம் மன்னிச்சிருவானா? அல்லாஹ் அவனை பரிபூர்ண முஸக்கியை சேர்த்துட்டானா? 2,500 ரூபா கொடுத்து அவன் பரிபூர்ணமான ஜக்காத்து கொடுத்த நல்லடியார்களில் வந்துட்டான். வல் முத்தசத்திகீன் வல் முத்தசத்திகாத்தில் வந்துட்டாங்க. 20,000 ரூபா கொடுத்தான், அவன் மாட்டிட்டான். அல்லாஹ்ட்ட கேள்வி எனக்கு, நான் அவனை விட 10 மடங்கு கொடுத்தேனே, 10 மடங்கு கொடுத்த, ஆனால் நான் கொடுக்க சொன்னாலும் கொடுக்கல, மாட்டிக்கிட்டான். ஒருத்தன் 100 கோடி வச்சிருந்தான். எவ்வளோ கொடுக்கணும்? 2,5 கோடி. 2 கோடி கொடுத்தான். அந்த 1/2 கோடிக்கு அவன் பதில் சொல்லிதான் நல்ல இடத்துல. அவன் பரிபூர்ண ஷரியத்தை பின்பற்றியவன ஆகவில்லை. அவன் வெறும் 2,000 ரூபா கொடுத்தான். அவன்கிட்ட இருந்த காசுக்கு பரிபூர்ணமாக கொடுத்துட்டான். இவன் பரிபூர்ண ஷரியத்தை பின்பற்றியவன ஆயிட்டான். அப்ப ஷரியத் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை. 2,000 ரூபா கொடுத்துரும், எல்லாம் மன்னிச்சுட்டான், சொர்க்கவாசியாக்கிட்டான், பரிபூர்ணமாக்கிட்டேன்னு அவன் கேள்வி எனக்கு நிரப்பமா சொல்லிட்டான், சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டான். 2 கோடி கொடுத்துரும், நரகத்துல போட்டான். ஏன்னு நீ ஏன் முறைப்படி கொடுக்கலன்னு. அப்ப ஷரியத் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த நஃப்ஸையும் அல்லாஹ் தஆலா, எந்த ஆத்மாவையும் அதனுடைய உஸ்ஆத்துக்கு தகுந்ததே போன்று அன்றி அல்லாஹ் தஆலா தக்லீஃப் செய்வதில்லை. தக்லீஃபு ஷரியா, முக்கல்லஃப்னா என்ன? மார்க்கார் சட்டத்திட்டங்களை கொண்டு அம்ரு நஹியை கொண்டு ஏவப்பட்டவர்கள் முக்கல்லஃப். எல்லாரும் முக்கல்லஃபும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உஸ்ஆத்து வேற வேற மாதிரி இருக்கு. 100 கோடி மக்கள் துனியாவில் வாழ்றாங்கன்னா முஸ்லிம்கள், 100 கோடி பேரும் உஸ்ஆத்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஷரியத்து வேற வேற மாதிரி தான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை. ஒருத்தர் 2 தொழுகணும், ஒருத்தர் உட்காந்து தொழுதா போதும், ஒருத்தர் படுத்து தொழுதா போதும், ஒருத்தர் தண்ணியில பரிபூர்ணமா உதவு செய்யணும், இந்த டைம் செஞ்சா போதும், ஒருத்தர் கலா செஞ்சாலே போதும், ஒருத்தருக்கு நோன்பு கலா வச்சா போதும். ஒரு ஆள் முடியல, அவர் நோன்பு வைக்க வேண்டாம்னு மார்க்கம் சொல்லுது,
அவர் வம்படியா நோன்பு வச்சு மூத்தா போனா குற்றவாளியா போயிருவார். அவரால் முடியல, வம்படியா நோன்பு வச்சாரு, மூத்தா போயிட்டாரு, குற்றவாளி தான் அவர். இப்போ அப்ப ஷரியத்துடைய அஹ்காம ஷரியத் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய நஃப்ஸை பொறுத்த வரைக்கும், அவருடைய உஸ்ஸாத்தை பொறுத்த வரைக்கும் மாறக்கூடியது. விளைஞ்சுங்களா? இது உஸ்ஸாத்தானது தரீகத். ஷரியத்து வந்து ரொம்ப விசாலமானது, ரொம்ப விசாலமானது. விளைஞ்சுங்களா? எப்படி தொழுவு முடிஞ்சு தொழுதுக்கோ, 2 தொழுவு முடிஞ்சு தொழுதுக்கோ, உட்காந்து தொழுவு முடிஞ்சு தொழுதுக்கோ, கியாம் மட்டும் நிற்க முடியுமா நின்றுக்கோ, ருக்கு மட்டும் தான் முடியுமா செஞ்சுக்கோ, சஜிதா மட்டும் தான் செய்ய முடியுமா செஞ்சுக்கோ. இந்த ஃபரல் மட்டும் கஷ்டப்பட்டு தொழுதுறீங்க, சுன்னத்து உட்காந்து தொழுதுக்கிறியா உட்காந்துக்கோ. உன்னுடைய அல்லாஹ் தஆலா அவ்வளோ விசாலமாக்கிட்டான்டா. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், அல்லாஹ் யாரையும் சிரமப்படுத்துவதில்லை. இல்லா உஸ்ஸாஹா. புரிஞ்சுங்களா? அவருடைய உஸ்ஸாத்தை தகுந்த தவிர அல்லாஹ் தஆலா, சக்திக்கு உட்பட்டு தவிர அல்லாஹ் தஆலா அவரை சோதிக்கிறது இல்லை. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடவே இல்லை. அப்ப தீனே யுஸ்ரு தான் பை, மொத்த மார்க்கமும் யுஸ்ரு தான். தொழுகை ரொம்ப லேசு. முறைப்படி தொழக்கூடியவர்களுக்கு தொழுகாம இருந்தா உடம்புல வலி வந்துடும், உடம்புலாம் முறுக்கிக்கிட்டு இருக்கும். என்னடா எனக்கு ஃபஜ்ர் தொழுகை போல உடம்புல ஒரு மாதிரி இருக்கு, என்னமன் அவருடைய சுன்னத் தொழுவுல உடம்பே ஒரு மாதிரி இருக்கு, அடிச்சு பிடிச்சி துண்ணு தொழுவார் அவர். தொழுகாம இருந்தா அவருக்கு என்னவோ கை விட்டு போன மாதிரி இருக்கும். உடம்புடைய அந்த இயக்கம் வந்து அனீசி ஆயிரும் அவருக்கு. சில பேருக்கு தொழுதாலே கஷ்டமா இருக்கு. என்ன பாடுபட்டு இழுத்துட்டு வாங்க தொழுகாம ஓடுறான். அந்த 2 ரக்காத் தொழுவதில் என்னதான் அவனுக்கு கிடைச்சி போயதோ, என்ன கஷ்டமோ தெரியல. தப்லீக் ஜமாத்துக்காரங்க போய் தப்லீக் சேர்ந்து அவங்கள போட்டு கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து 2 பேரும் முன்பாரா பின்பாரா போட்டு தரன்னு ஆடு அறுக்கிறதுக்கு ஆடு அறுத்த மாதிரி, அறுக்கிறதுக்கு ஆடு கொண்டுற மாதிரி இழுத்து கொண்டு வந்து பள்ளிவாசல் விட்டு ஒரு செஞ்சுட்டு பாத்ரூம் போறான், எஸ்கேப் ஆயிடுறான். அந்த 2 ரக்காத் தொழுவதுக்கு என்னதான் கிடைக்கும்? ஒருத்தர் பள்ளி வாசல்ல வேலை செஞ்சார், ஒரு மூமினான நபர் தான். கடினமான வேலை, காலையிலிருந்து மேலே ஏறாரு, 10 அந்த எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கு, மேலே ஏறாரு, கீழே இறங்குறாரு, அதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி இறங்குறாரு. நம்மளால ஒரு தடவை ஏற முடியாது. அந்த குதிரை கால்னு சொல்லுவாங்களே, அதுக்கு மேலே 50 தடவை ஏறுறாரு இறங்குறாரு. அவ்வளோ ஒர்க் பண்ண, வேத்து ஊத்துது, கேரண்டியும் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒர்க் பண்றாரு. லொஹர் ஜமாத்து வாங்க சொல்றாங்க, நீ 4 ரக்காத் தொழுகுங்களேன் அப்படின்னு. இந்த தக்பீர் தான் ஒது செஞ்சு தரேன் அப்படின்னு போனாரே. அவள் தான் காம சலாம் தான் கொடுத்து திரும்ப உள்ள வர்றாரு. ஏங்க தொழுவு இல்லைங்களா, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்குது. அழுக்கு ட்ரெஸ்ஸோட தொழுலாங்களேங்க, பிரச்சனை இல்லைங்களேங்க, நான் குளிச்சுட்டு தொழலாம் வீட்டில் போய் அப்படின்னு. சரி பார்த்தீங்களா, காலையிலிருந்து இங்கே இருந்துட்டு லொஹர் பாங்க சொன்ன பிறகு நமக்கெல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வச்சான் பாருங்க. அந்த 4 ரக்காத் ஒரு கஷ்டம், குனிஞ்சு நிமிந்து சஜிதா செய்யறது அவ்வளவு சிரமமா இருக்குது. காலையிலிருந்து 100 வாட்டி இந்த குதிரை காலில் ஏற முடியுது, இறங்க முடியுது, ஃபேன் இல்லாமல் வேத்து ஊற்றி வேலை செய்ய முடியுது. நம்மளால முடியவே முடியாது, அந்த அளவுக்கு வேலை செய்யறாரு. கம்பு அங்கே ஏறாரு, இங்கே இறங்குறாரு, மேலே தொத்துறாரு, கீழே இறங்குறாரு, ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை. 7 மணி நேரம் கூட வேலை செய்வாங்க, அந்த 7 நிமிஷம் அவங்களாம் தொழுவ முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அப்படி அவன் கல்புல உட்கார வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா யாரை அல்லாஹ் தஆலா எதுக்கு படைச்சிருக்காங்களோ அதை லேசுன்ட்டாங்க. குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. பார்த்தீங்களா, சில பேர் தொழுகை லேசா இருக்குது, நீங்க அந்த வேலை செய்ய சொன்னா கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு அந்த வேலைகள் லேசா இருக்கு, தொழுகிறது சொன்னா பயங்கரமான கஷ்டமா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வந்தாங்க, ரூமுக்குள்ள இருந்து வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. வரும்போது இந்த கையில ஒரு புத்தகம், இந்த கையில ஒரு புத்தகம், 2 புத்தகம் கொண்டு வராங்க. ஒரு புத்தகம் 2 புத்தகம் கொண்டு வராங்க. என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன தெரியும் பார்த்து தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல நான் சொல்லி, இப்பதான் பார்க்குறேன் மொத்தமா இருக்குது எல்லாம், 2 புத்தகம் மொத்தமா கொண்டு வராங்க. அது சேர்ந்து பார்ப்போம். கொடுங்க. பெருமாள் சொன்னாங்க, இதுல சொர்க்கவாசிகளுடைய பேர் இருக்கு, வலது கையில இருக்குன்னு சொர்க்கவாசிகளுடைய பேர் இருக்கு.
இந்த கையில் இருக்கையில் நரகவாசிகளுடைய பேர் இருக்கு. புரிஞ்சுங்களா? இது சொர்க்கவாசிகளுடைய பேர், இதுல நரகவாசிகளுடைய பேர். ஒரு குத்திமா அல ஆகிரியும், கடைசி சொர்க்கவாசி யார் என்று எழுதப்பட்டு அதோட சீலும் வச்சாச்சு. அதுக்கு மேல ஒருத்தரை ஜாயின் பண்றதும் இல்லை, ஒரு ஆளை கழிக்கிறதும் இல்லை. நரகவாசிகளையும் கடைசி நபர் யார் என்று எழுதப்பட்டு அதிலேயும் சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மேல ஒருத்தரையும் கூட்டுறதும் இல்லை, குறைக்கிறதும் இல்லை. அல்ல எழுதி வச்சுட்டான்ட்டான். அலஞ்சபை திருமதி ஷரீஃப் ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல வருது. அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. خرج علينا رسول الله صلى الله عليه وسلم في يده كتابان. எங்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவர்கள் கையிலே 2 புத்தகங்கள் இருந்தன. فقال تدرون ما هذان الكتابان, இந்த 2 புத்தகம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? قلنا لا الا ان تخبرنا يا رسول الله, தாங்கள் அறிவித்தாலே தவிர எங்களுக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ். قال للذي في يده اليمنى, வலது கையில் இருக்கும் புத்தகத்தை பார்த்து சொன்னார்கள், ஹாதா கிதாபும் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடம் இருந்து வந்த புத்தகம். பி அஸ்மாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய பெயரை கொண்டு, வஸ்மாய் ஆபாயிஹிம், அவருடைய பெற்றோர்களுடைய பெயரும், கபாயிலிஹிம், அவர்கள் எந்த கபீலாவை சார்ந்தவர்கள், எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதும் எழுதப்பட்டது. சும்மா உஜ்மீல அல ஆகிரிஹிம், கடைசி நபர் பேரையும் எழுதப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. ஃபலா யுஸாது ஃபீஹிம் வலா யுன்கஸு மின்ஹும், அவர்களை ஒரு ஆளை கூட எக்ஸ்ட்ராக பேர் எழுதப்படாது, சேர்த்தப்படவும் செய்யாது, குறைக்கப்படவும் செய்யாது. அல்லாஹ் மஜ்அல்னா அல்லாஹ். சும்மா கால் அல்லதி ஃபீ ஷிமாலிஹி, இடது கையிலிருந்து புத்தகத்தை காட்டி சொன்னார்கள், ஹாதா கிதாபு மிர் ரப்பில் ஆலமீன், இதோ இந்த புக்கில் இருக்கிற கையில் இருக்கிற இதுவும் ரப்புல் ஆலமீன் இந்த கிதாபு. அப்ப அந்த கிதாபுக்கு எல்லாமே ரசூலுக்கு தெரியும், நாமெல்லாம் யாருன்னு தெரியும். ரசூலுக்கு எத்தனை சொர்க்கவாசிகள், எத்தனை பேர் நரகவாசிகள் எல்லாம் எல்லாம் காட்டி கொடுத்தான், புத்தகத்தை கையில கொடுத்துட்டான். மொத்த சொர்க்கவாசிகள் யாரு, மொத்த நரகவாசிகள் யாரு, எல்லா லிஸ்டையும் எல்லா ரசூலுல்லாஹ் கையில கொடுத்துட்டான். அவங்க தெரியாது என்ன இருக்கு. பிஅஸ்மாய் அஹ்லின்னார் வஸ்மாய் ஆபாயிஹிம் கபாயிலிஹிம், நரகவாசிகள், அவருடைய பெற்றோர்கள், அவர்களுடைய கூட்டத்தார், என்ன வம்சம், என்ன சாதி, என்ன வகைரா எல்லாம் அதுல இருக்கு. சும்மா உஜ்மில அல ஆகிரிஹிம் ஃபலா யுஸாது ஃபீஹிம் வலா யுன்கஸு மின்ஹும் அபதா, அதனுடைய இறுதியோடு இங்கே சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு மேல் ஒரு நரகவாசியும் கூட்டப்படவும் செய்யாது, குறைக்கப்படவும் செய்யாது. வகால அஸ்ஹாபுஹு, சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபீமல் அமல் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் சொர்க்கவாசிங்கிறது எழுதப்பட்டு எங்களை யார் சொர்க்கவாசி என்பதும் பதிவு செய்யப்பட்டு விட்டது, எங்களை யார் நரகவாசி என்பதும் பதிவு செய்யப்பட்டு விட்டது, அப்ப நாங்களே அமல் செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ். என்ன செஞ்சாலும் முடிவு ஆயிடுச்சே, புதுசாக எழுதப்படக்கூடியது ஒன்று இல்லையே அதுல. அல்லாஹும்ம ஜஅல்னா اللهم اجعلنا من اهل الجنه. اللهم اجرنا من النار. சொல்லுங்க பா எல்லாரும், اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا، اللهم اجرنا من النار. فإنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. நீ யாரை நரகில் நுழைய செய்து விட்டாயோ, வகத் அக்ஸைதஹு, நிச்சயமாக அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாயோ, மா லில்ஸாலிமீன் மின் அன்சார். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதி யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார் ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துக்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மியாத். அன்பர்களே, நீங்க நரகத்தினால லேசா விளங்கிட்டீங்களா? அல்லாஹ் இந்த ரமலான் பொருட்டால் நரகத்தை விட்டு நம்மை விடுதலை செய்வான். அல்லாஹும்ம இன்னலக ஃபீ குல்லி லைலத்தின் மின் லயாலி ஷஹ்ரி ரமலான் உதகா வ துலகா வ உமனா வ குலஸா மினன் நார்
வஜஅல்னா யா இலாஹனா மின் உதகாயிக வ உம்மன் சாயிக். ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த ரமலான்ல விடுதலை செய்கிறாய் ரப்பே, அந்த விடுதலை ஆகக்கூடியவர்கள் எங்க பேரையும் சேர்த்துக்க ரப்பே. فإنك من تدخل النار فقد أخزيته. நீ யாரை நரகிலே சேர்த்து விட்டாயோ ரப்பே அவர் கேவலப்படுத்திட்டார். நாம தாங்க முடியாது ரப்பே, நான் தாங்க முடியாது. ஜி அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவாங்க, ரமலான் பொருட்டால் காப்பாற்றுவாங்க. சில ரிவாயத்தில் ஆஹிரு அஹ்லின் நார்னு வருது, ஆஹிரு அஹ்லில் ஜன்னா, நரகத்திலிருந்து கடைசியா ஒரு ஆளை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தை சேர்ப்பான்னு சில ஹதீஸ்களை வருது. நான் ஹதீஸை ஓதும்போது அல்ல அந்த ஒரு மனுஷனாவது என்னை ஆக்கிக்கிறப்பே, அந்த ஹாலிதீன ஃபின்னார்ல விட்டு காப்பாத்திருவே, நிரந்தர நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துருவேன். கடைசியாக நரகை விட்டு காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய செய்யப்படுவான் ஒரு மனுஷன் வருது ஹதீஸ்ல. அந்த மனுஷனாவது என்னை ஆக்கிறல்ல அப்படின்னு துவா செஞ்சுக்கிறது. ஹாலிதீன ஃபின்னார், நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள் சொன்னா அதுல என்ன சேர்த்துறாது ரப்பே, நல்லடியார்களோட சேர்த்து வச்சது. நாம அல்லபரார் அந்த ஹதீஸ் எடுங்க போதும் ஹதீஸ். அன்பர்களே, நரகத்தை விட்டு அதிகமா பாதுகாவல் தேடுங்க எல்லா இடத்துல. ரமதான் வந்து விட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட சொல்றாங்க. அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன், அல்லாஹும்ம அத்கில்னல் ஜன்னத வ அஜிர்னா மினன் நார். ரமதான் வந்துருச்சுன்னா அதிகமா அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு கேளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா சொல்லுங்க, வ நஊது பிக மினன் நார். சரி வாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கவாசி யாரு நரகவாசி யாருன்றது முடிவு செய்யப்பட்டு விட்டது, எழுதி முடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக நாங்கள் அமல் செய்யணும்? செஞ்சாலும் செய்யாட்டியும் ஒன்று தானே, என்னதான் அமல் செஞ்சாலும் சொர்க்கவாசி தான், நரகவாசி தான். எவ்வளோ அமல் செஞ்சாலும் சொர்க்கம் தான் போக போற, நரகவாசி நரகம் தான் போக போற, எதுக்கு அமல் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஃபீமல் அமல் யா ரசூலுல்லாஹ், இன்கான அம்ருன் கது ஃபுரிக மின்ஹு, ஏற்கனவே அனைத்தும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டதெனில் நாங்கள் ஏன் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ கால பெருமாசம் சத்திது வகாரிபு, நன்மை செய்து கொண்டே இருங்கள், நன்மைக்கு நெருக்கமாகவே இருந்து கொண்டிருங்கள். ஃபைன்ன சாஹிபல் ஜன்னதி யுக்தமு லஹு பி அமலி அஹ்லில் ஜன்னா வ இன் அமில ஐயு அமலின். அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்டே இருக்கீங்க, நெருங்கி வந்துகிட்டே இருக்கீங்க, நன்மையை விட்டு தூரமாயிராதீங்க. சொர்க்கவாசி யார் என்றால் அவர் எப்படிப்பட்ட அமல் செய்தாலும், எவ்வளவு மோசமான அமல் செய்திருந்தாலும் கடைசி அல்லாஹ் தஆலா சொர்க்கம் நசீப் இருக்குமோ நல்ல அமல் செய்ய வச்சு அவர் பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அல்லாஹ் தஆலா. வைன சாஹிப் அஹ்லின் நார் யுக்தமலு பி அமலி அஹ்லின் நார் வைன் அமில ஐயு அமலின் லஹு. அதே மாதிரி நரகவாசி இருக்கிறானே, அவன் என்ன நல்ல அமல் செஞ்சாலும் அவன் நசீபில் நரகம் இருக்குமானால் கடைசியா அல்லாஹ் நரகவாசிகள் செய்ய வச்சு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான் அல்லாஹ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதைஹி வநபதஹுமா, பின்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கையில இருந்த எல்லா சஹாபாக்களும் பார்த்துருக்குறாங்க, ரெண்டு கையில ரெண்டு கிதாப் இருக்குது இப்படின்னு பெருமானா இஷாரா செஞ்சா ரெண்டையும் காணாம போச்சு. மறுபடியும் அங்கேயே லஹுல் மஹ்ஃபூலுக்கு போயிருச்சு. ரசூலுல்லாஹ் யாரு லஹுல் மஹ்ஃபூல்னு வாங்கிட்டு வர்றாங்க, திரும்ப அங்கேயே அமைச்சிடுறாங்க. அதை வாங்கிட்டு வந்ததை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபால் காட்டுறாங்க பாருங்க, என்ன கிதாப் யா ரசூலுல்லாஹ்னு கேக்குறாங்க, கண்ணால பாக்குறாங்க, இப்படிங்கிறாங்க, ரெண்டுமே காணாம போச்சு. வனபதஹுமா, ரெண்டு காணாம. சும்ம கால, பின்பு சொன்னாலும் ஃபரவ ரப்புக்கும் மினல் இபாத், அடியார்களுடைய தீர்ப்பு விஷயத்தில் அல்லாஹ் தஆலா ஓய்வு பெற்று விட்டான், முடிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர், ஒரு கூட்டம் சுவனத்திலே ஒரு கூட்டம் நரகத்திலே. அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான், இது விஷயத்துல மறுபடியும் எழுத ஒண்ணும் இல்லைன்றான். அல்லாஹும்ம ஜஅல்னா மின் அஹ்லில் ஜன்னா, அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். சொல்லுங்க பாய், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்,
اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تجعلنا من حطب النار اللهم لا تجعلنا من حطب النار اللهم لا تسود وجوهنا بالنار اللهم لا تسود وجوهنا بالنار اللهم ادخلنا الجنة بفضلك وكرمك يا رب العالمين يا الله உன் ஃபضல கொண்டு உன் கரமை கொண்டு சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்த அல்லாஹ்வே அவர்களே சாதாரண விஷயம் செய்யலாம் ومن زحزح عن النار وادخل الجنة فقد فاز فوزا عظيما الله اكبر الله ومن زحزح عن النار யார் நரகை விட்டும் பாதுகாக்கப்பட்டார்களோ உதுகிலல் ஜன்னத சுவனத்தில் நுழைய செய்யப்பட்டார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா மிக 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 பிரமாண்டமான வெற்றியை பெற்று விட்டார்கள். அப்ப நல்லா தெரியுது நரகத்தை விட்டு நாம தப்பிக்க முடியாது, சொர்க்கத்துக்கு நாமளா பிரவேசிக்க முடியாதுன்னு தெரியுது. அல்லாஹ் தாலா தான் பாதுகாக்கணும் நம்மளை கருணை கொண்டு. அல்லாஹ் தான் சொர்க்கத்துக்கு நம்ம பிரவேசிக்க செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தாலா. இந்த அடியார்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் தாலா முடிவு செய்திருந்தால் அல்லாஹ் ரமலானை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்க மாட்டான்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ரமலான் நம்ம கொடுத்து மன்னிக்கணும் முடிவு செஞ்சுட்டான் அல்லாஹ். இந்த மாதிரி உட்கார்ந்து சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாகி அல்லாஹ் பற்றி பேசப்படக்கூடிய சபைகள்ல உட்கார வச்சானே, இது பேர் என்னங்க? இது சொர்க்கத்துடைய தோட்டம். வருது ரௌதத்தும் ஜன்னா, சோனத்தின் தோட்டங்களை கண்டால் நீ மேய்ந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த தோட்டத்துக்கு நம்மளை கூட்டி வந்தவர் யாரும் இல்லை. இந்த சொர்க்கத்துடைய தோட்டத்துக்கு யார் கூட்டி வந்தா? நாம அந்த மாதிரிலாம் கூட்டி வந்தானா? அப்ப இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் நம்மளை கூட்டி போவான் இன்ஷா அல்லாஹ். இங்க நம்முடைய கமாலை கொண்டு நம்ம வரல, நம்ம திறமையை கொண்டு நம்ம வரல. அப்ப அவருடைய ஃபதுலை கொண்டு வந்தோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அங்கேயும் தன் ஃபதுலை கொண்டு நம்மளை கூட்டிட்டு போவான் இன்ஷா அல்லாஹ். ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னால மீண்டும் இதே மாதிரி ஒரு ரௌலத்துல் ஜன்னா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துல ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அந்த நாள் எங்க இதே மாதிரி சொர்க்கத்துடைய தோட்டம் இருக்கும். அங்க எல்லாரும் உட்கார்ந்துருப்போம், உட்கார்ந்து பேசிக்குவோம். இப்படித்தானே ஒரு நாள் இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம், நம்ம ரப்ப பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப கண்ணீர் வடிச்சோமே, ரப்பு எங்களை என்ன செய்வான்னு தெரியவில்லையே, அல்லாஹ் எங்களை எந்த கதி இந்த ஃபரீகுன் ஃபில் ஸஈர் வ ஃபரீகுன் ஃபில் ஜன்னால இதுல சேப்பான்னு தெரியவில்லையே, பயந்து கொண்டிருந்தோமே, அல்லாஹ் நம்மளை கருணை காண்பித்தானே அப்படின்னு அங்க வந்து பேசிக்குவோம். இன்னா குன்னா ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன், இன்னா குன்னா ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன் ஃபமன்னல்லாஹு அலைனா வகானா அஸாபஸ் ஸமூம். எங்க வஅக்பல பஅதுஹும் கர்ச்சீம் குடுபாய் ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதஸாஅலூன். சொல்லு. வாஹ் வாஹ். சொர்க்கத்துல போய் எல்லாரும் நாஷ்டா சாப்பிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டு இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யதூஃபு அலைஹிம் கில்மானுன் லஹும் கஅன்னஹும் லுஅ்லுஉம் மக்னூன், எல்லாம் விதவிதமான பானங்கள்லாம் குடிச்சிட்டு வயிறு நிமிடம் சோறு தின்ட்டு கட்டல்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. அப்ப துனியாவுடைய நினைப்பெல்லாம் வரும் அவங்களுக்கு. அக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதஸாஅலூன் காலூ இன்னா குன்னா மின் கப்லு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன். நம்ம குடும்பத்தெல்லாம் உட்காந்து நம்ம துனியாவில் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப பயந்துட்டு இருந்தோம்ல, அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு வருவானா இல்ல அல்லாஹ் நம்ம நரகத்துக்கு போட்டுருவானான்னு பயந்து கொண்டிருந்தோம். ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் தன் கருணையை கொண்டு நம்மை அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தான். வகானா அஸாபஸ் ஸமூம், அந்த கடுமையான நரகத்துடைய தண்டனை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விட்டான். இன்னா குன்னா மின் கப்ல் நதுஊஹு, இதற்கு முன்பு அவனைத்தானே அழைத்துக் கொண்டிருந்தோம். ரப்பே எங்களை காப்பாத்து, ரப்பே எங்களை காப்பாத்து, ரப்பே எங்களை காப்பாத்துன்னு அவனைத்தானே கூப்பிட்டு கொண்டிருந்தோம். இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், நிச்சயமாக அவன் கருணையாளனாகும், எங்கள் மீது அருள் புரிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அங்க பேசிக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஒரு நாள் வரும் அங்க அந்த மாதிரி பேசிக்குவோம். அல்லாஹ் கூட அல்லாஹ் நம்ம பேச வைப்பானாக.
அப்ப பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅமலு, இது இது இந்த ஹதீஸ்ல வரல, இந்த வார்த்தை வரல. இஅமலு, அமல் செய்யுங்கள். ஃபீமல் அமல்னு கேட்டாங்க சஹாபாக்கள். யார சொல்ல, யார் சொர்க்கவாசி யார் நரகவாசின்னு முடிவாயிருச்சுன்னா நாங்க எதுக்கு அமல் செய்யணும்னு கேட்டாங்க. பெருமானா சொன்னாங்க, இஅமலு, அமல் செய்யுங்கள். ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. தனி கொடு. என்ன சொல்றாங்க? ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. இங்கு உங்களில் ஒருவரும் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு லேசாகும். இஅமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், ஃபி ஜனாஸத்தின், ஒரு ஜனாஸாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். ஃபஅഖத ஷையன் ஃபயஜஅலு யன்குது பிஹில் அர்த். ஜனாஸா தொழுகை நடந்து முடிஞ்சிருச்சு, அடக்கம் செஞ்சுட்டாங்க. பெருமானார் அந்த இடத்துல உட்காந்து ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தாங்க. கையில் ஒரு குச்சி இருந்துச்சு, அந்த குச்சி வச்சு பூமியில் இப்படி கீறிட்டு இருந்தாங்க. ஏதோ சிந்தனை ஆழ்ந்து இருக்கும் போது இப்படி பூமியில் இப்படி கோடு போட்டுட்டு இருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. அவளை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, ஃபகால மாமின்கும் மின் அஹதின் இல்லா வகது குத்திப மக்அதுஹு மினன் நார் மக்அதுஹு மினல் ஜன்னah. உங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நரகிலே தங்கும் இடம் எது, சுவனத்தில் தங்கும் இடம் எது என்பதை அல்லாஹ் தஆலா எழுதி முடித்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. காலு யா ரசூலுல்லாஹ் அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா வ நதுல் அமல். அப்ப எங்களை எழுதி வைக்கப்பட்ட அந்த எழுத்தை கொண்டு நாங்கள் நிம்மதி பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் நம்பிக்கொண்டு அமலை விட்டு விடலாம் அல்லவா? நாங்கள் ஏன் அமல் செய்யணும்? எல்லாம் எழுதி முடிஞ்சில்ல, இப்ப எதுக்கு அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டார். கால பெருமானார் சொன்னார்கள், இஅமலு, அமல் செய்து கொண்டே இருங்கள். ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. உங்களிலே ஒவ்வொருவரும் நீங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு லேசாக்கி வைக்கப்படும். அம்மா மன்கான மின் அஹ்லி ஸஆதா, சீதேவிகளின் கூட்டத்திலே இருப்பானேயானால் ஃபயுயஸ்ஸரு லிஅமலி அஹ்லி ஸஆதா, நல்லடியார்கள் சீதேவிகளுடைய காரியங்கள் அவருக்கு லேசாக்கி வைக்கப்படும். அம்மா மன்கான மின் அஹ்லி ஷகாவா, அஹ்லி ஷகாயி, யார் ஷகியாக துர்பாக்கியசாலியாக இருப்பானேயானால் ஃபயுயஸ்ஸரு லிஅமலி அஹ்லி ஷகாவா, அவருக்கு துர்பாக்கியசாலிகளுடைய காரியங்கள் லேசாக்கி வைக்கப்படும். சும்மா கராபின் பெருமான் ஓதுறாங்க, ஃபஅம்மா மன் அத்தா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா வ அம்மா மன் பகில வஸ்தகனா வ கஸப பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. சிலருக்கு நற்காரியங்களை லேசாக்கி வைப்போம், சிலருக்கு பாவ காரியங்களை லேசாக்கி வைப்போம்னு சொன்னா பாருங்க. அந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. இப்போ அல்லாஹ்ட்ட கேளுங்க, என்னண்டு நல்ல காரியங்களை நமக்கு ரொம்ப லேசாக்கி வைருங்க. இது அல்லாஹ் பாவ காரியங்களை எங்களுக்கு கஷ்டமாக்கிது, நல்ல காரியங்களை எங்களுக்கு லேசாக்கி வை. இன்னைக்கு தராவி தொழுத அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு மற்ற காலங்களில் ஃபரலு நின்று தொழுது விட்டு சுன்னத்து நின்று தொழுக முடியாது. உடம்பு பிடிச்சி கீழே இழுக்கும், இண்டா முட்டு வலிக்கிற மாதிரி தெரியும். அப்போ உட்காந்து சுன்னத்து தொழுகிறது, வித்திரை கூட உட்காந்து தொழுகிறது. சில நேரம் ரமலான் வந்துச்சு, அல்லாஹ் அக்பர், 20 ரக்காத்தும் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்றே தொழுக வச்சான். உட்காரணுங்கிற சிந்தனையே வரல, நின்று குனிந்து சஜிதா செய்து அத்தையாத்துல உட்கார்ந்து 20 ரக்காத்தும் வித்துட்டு தொழுக வச்சான் அல்லாஹ் தஆலா. மற்ற காலங்களில் 2 ரக்காத் தொழுகிறது கஷ்டமா இருக்கு, இப்போ 1.5 மணி நேரம் நின்று குனிஞ்சு தொழுக அல்லாஹ் தஆலா லேசாக்கி வச்சா. பெரிய சிரமமாவும் தெரியல, பெரிய கஷ்டமாவும் தெரியல. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா துஸ்ஃபது ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்ல பிடிச்சி கட்டி போட்டுச்சான் அல்லாஹ் தஆலா. அவன் தான் நம்ம நல்ல காரியம் செய்ய விடாம தடுக்கிறான். சும்மா அக்உதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், நேரான பாதைக்கு வர விடாம குறுக்காலம் படுத்துக்குவேங்கண்ணா ஷைத்தான், தர்ணாக வைப்பேங்கிறான். நல்ல காரியம் செய்ய விட்டுருவனா, நின்று தொழுக விட்டுருவான் அவனை, நாக்காளி போட்டு உட்கார வை அவனை. அப்படி அவன் தொழுகை தடுத்து பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான், பள்ளிவாசல் வந்து தொலைச்சிட்டான். எப்படியா நாக்காளியில் உட்கார்ந்தா தொலை, பாதி திரும்பி போயிட்டோம் அப்படின்னு அவனை உட்கார வச்சு தொழுகை வச்சு கெடுத்தான். இப்ப எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. எங்க ரமலான் பிறந்ததோட மொத்த ஷைத்தான்களையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கடுங்காவல் தண்டனையில் போட்டாச்சு.
எல்லாம் துசுஃபது ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், முரண்டு பிடிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய அத்தனை சைத்தான்களையும் அல்லாஹ் பிடிச்சி உள்ள வச்சார். ஐசு வருது, அந்த ஐசு தொடரில் வருது. எனவே மற்ற காலங்களில் எப்படி ஒருவன் ஈஸியாக பாவம் செய்தானோ அவ்வாறாக ரமதானுடைய காலங்களை செய்ய முடியாதுன்றாங்க சொல்லாச்சு. அது அதிசயங்க பை. மற்ற காலங்களில் எப்படி ஈஸியாக பாவங்கள் செய்வானோ அவ்வாறாக இந்த ரமதானுடைய காலங்களை செய்ய முடியாது. சரி, அப்போ கேள்வி கேட்கலாம், அப்போ ரமதான்லையும் சில அட்டகாசம் செய்யறான், அது எப்படி? எல்லா ஷைத்தானையும் பிடிச்சி கட்டி போட்டுச்சு. என்ன பை? மரது ஷைத்தான், கேடு கட்ட ஷைத்தான்கள், வழிகெடக்கூடிய அத்தனை ஷைத்தானும் கட்டி போட்டுச்சு. அப்போ அப்பவும் சில பாவங்கள் நடக்குது. எப்படி அது? அதுக்கு பெரிய விளக்கம் சொல்றாங்க. சைக்கிள் இருக்குல்ல பை, ஃபாஸ்ட்டாக ஓட்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க, என்ன செய்யும்? 1/2 கிலோமீட்டர் போகல. அது நீ இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்தது இருக்குல்ல, நிப்பாட்டினாலும் என்ன செய்யும்? ரோடு கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் என்ன செய்யும்? அப்படியே போயிட்டே இருக்கும், 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர். அதுக்கு மேலே திரும்ப அமுத்தினா போதும். அது மாதிரி இந்த 11 மாதங்கள் சைத்தான் ஏறி உட்காந்து ஓட்டுன்னு ஓட்டி, நம்ம கூட ஏறி உட்காந்து ஓட்டுன்னு ஓட்டி அது அது நிர்வாகத்தில் சைத்தான் கட்டி போடப்படும். ஃபலா, அவர்கள் மற்ற காலங்களை செய்வது போன்று ஈஸியாக பாவங்கள் செய்ய முடியாதுங்க. இது வந்து சைத்தான் கட்டி போடப்படும் வருது பை. சுஃபிதத்து ஷயாத்தியு மரதத்துல் ஜின் அப்படி வருது இந்த ரிவாயத்தில். ஆகவே மற்ற காலங்களை போன்று அந்த காலங்கள் ரமதானில் ஈஸியாக பாவம் செய்ய முடியாதுன்னே வருது. அதேங்கிறது எடுக்க மாட்டேங்கிற ஹதீஸ் டாக்குன்னு. சரி விடுங்க. அப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்து நிப்பாட்ட என்ன செய்யும்பா சொல்லுங்க பை? பெரிய பிள்ளைங்க பெரிய மாணவர்கள் முன்னாடி வரணும். நீங்க ஏன் பின்னாடி உட்காந்து நீங்க போய் உட்காந்து இங்க வாங்க, நீங்க கேட்டா பதில் சொல்லணும். சின்ன பிள்ளைங்க உட்கார வச்சு பின்னாடி உட்காந்துக்கிறது, அதாவது நாம தூங்கினா மாட்டிக்குவோம், சின்ன பிள்ளைங்க தூங்கினா சர்க்கார் வரும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது நல்ல எண்ணங்கள் அல்லது இப்படி ஒரு என்ன இருக்கலாம், நாங்கெல்லாம் கேட்டு திரும்ப பல ஹதீஸ் எல்லாம் கேட்டு முத்திட்டோம், சின்ன பசங்க கொஞ்சம் பழகிட்டுமே அப்படியா? பயான் செய்யும் போது முன்னாடி உட்காரணும் பை, பார்வை நசர் படணும். ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க பார்த்தா பேசுவாங்க, எட்டி அந்தாண்டுகளை பார்த்தா பேசுவாங்க. இப்படி யார் முன்னாடி இருக்கோ அவங்க பார்த்து தான் பேசுவாங்க. அந்த பேச்சு காதல உழுக அந்த முகத்தை திரும்ப பார்வை பட அல்லாத சாதத்தை அதிகமாக்கிட்டே போவான், சீதேவித்தனத்தை அதிகமாக்கிட்டே போவான். இப்போ கூணுமா சாதிகீன்ல முன் சஃபுக்காரங்க முதல்ல வந்துடுறாங்கல்ல, பின் சஃபுக்காரங்க அடுத்து தானே வராங்க. இவங்க கூணுமா சாதிகீன், அவங்க கூணு மண்மா சாதிகீன் வந்துடுறாங்க. இவங்க சாதிகீன்களோட சேர்ந்து வந்துடுறாங்க. 2ஆவது சஃபுக்காரன் அவங்களோட சேர்ந்து அவங்க தாபிஈன்கள் தான் வருவாங்க. அதுக்கு அடுத்து அவங்க தாபிகளை போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த சஃபு போயிட்டாங்க சொன்னா அப்புறமேலு ஹைருல் குர்ஆன் விட்டு தூரம் போயிடுவாங்க. அதனால அதனால முன்சஃபில் அலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்சஃபில் உட்காரக்கூடிய பிரியப்பட்டாங்க. தொழுகையிலையும் அப்படிதான் முன்சஃப் அல்லாஹ் விரும்புறான். ஏன்னா இன்னல்லா யுனாதி அல்லாஹ் தஆலா வந்து யுனாஜி ரப்பஹு, அல்லாஹ் முன்னாடி பேசி வார்த்தை நடத்தியிருக்கான். இப்போ முன்சஃபில் நிற்க கூட அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அதுக்கடுத்து 2ஆவது சஃபு, அதுக்கடுத்து 3ஆவது சஃபு, முன்சஃபில் வந்துடணும். எப்பயுமே எப்படி தொழுகையில முந்திய சஃபுக்கு தனி மரியாதை இருக்கும் எல்லா இடத்துல, அதே மாதிரி பயான்லையும் முந்திய சஃபில் உட்காரணும். நஜர ஷேഖில் பட்டுகிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாட்டியும் ஷேഖுடைய நஜரில் போய் உட்காந்துருக்கேன், முன்னாடி உட்காந்துருக்கு. நான் சின்ன வயசு சர்க்கார்ட்ட போகும்போது 15-16 வயசு. அப்போ எஜமானுடைய ஆரம்ப கால பையத் முறிதங்க கரைச்சி குடிச்சு தாலிமெல்லாம் கரைச்சி குடிச்ச முறிதம் இருப்பாங்களே, அவங்க இவன் என்னடா குறுக்கால வந்து உட்காந்துக்கிறாங்க முன்னாடி வந்து எல்லாம் பெருசு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சில பேரும் சொல்லுவாங்க. பின்னாடி போய் உட்கார வேண்டியது என்ன அப்படின்னு, அவனை முன்னாடி தான் உட்காரணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு முன்னாடி உட்காந்துக்கிறேன், காலை பிடிச்சி உட்காந்துக்கிறேன். சர்க்கார் விட்டுருவாங்க. ஓடி வந்து அதுக்குன்னே ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி உட்காந்து காலை பிடிச்சி முந்திக்கிறது. இதுலேயும்
ஹதீஸ்லயும் யார் வந்து பயான்ல முந்தி கொண்டாரோ அவர்கள் விஷயத்துல அல்லாவும் முந்தி கொண்டான், எவரோ அவர் விஷயத்துல அல்லாவும் ரஹமத் செய்ய பிந்திட்டான்ட்டாங்க. ஒரு புறக்கணித்தர அவரை அல்லாவும் விட்டான்ட்டாங்க. அதில் முந்தி வந்து உட்காந்து காலை பிடிச்சி உட்காந்துக்கிறது. எல்லாம் பெரிய பெரிய விலங்கன முறிதெல்லாம் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, சத்தம் போடுவாங்க, என்ன முன்னாடி வந்து உட்காந்துட்டு விடுப்பா. ஒவ்வொருத்தையும் செக்காடு பார்வை பட்டுக்கிட்டே இருக்குல்ல ஒவ்வொரு தடவையும். உதாரணம் சொல்லும் போது எங்க தூரத்தில் உள்ள உதாரணம் சொல்லுவாங்க, கிட்ட உள்ள உதாரணம் சொல்லுவாங்க. கை நீட்டுமா, ஏதாவது உதாரணம் சொல்லணும் சர்க்காருன்னா கை நீட்டுங்களாமா அப்படின்னு கேட்டு, இங்க பாருங்க இது டப்பி, இப்ப அடிச்சது டப்பியா தகரமா கேட்பாங்க. இல்லம்மா டப்பி அடிச்சு தகரம் அடிச்சிச்சுங்களா? இப்ப தகரத்தை எடுத்துக்கிட்டோம், டப்பி எங்க இருக்கும்? இருக்காது. அப்ப லரர் எங்க இருந்தா வருது? எது பீனவசி மௌஜூதோ அங்க இருந்தாமா லரர் வரும். அப்ப நாஃபியா லார் வந்து சூரத்து கிடையாது, ஜோ சூரத்து நுமா வஹி நாஃபியா லார் அப்படி உதாரணம் காட்டுவாங்க சார். இப்ப நம்ம கை பிடிச்சிக்குவாங்க, சந்தோஷமா இருக்கு, கை பிடிச்சாங்க, கை எஜமா பிடிச்சி உதாரணம் காட்டினாங்களே. மசாலா பாடம் வாங்குதா இல்லையோ, ஒன்னு உனக்கு என் கையை சக்கா பிடிச்சான்னு சார், அதை வச்சு என்ன பாடம் சொன்னாங்கிறது பின்னாடி. அப்ப எஜமா அந்த மாதிரி கிட்ட உட்காந்து நசரா திரும்ப 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 நசர் போட்டு ஒரு காலம் வந்துச்சு, நம்மளே பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில வருடங்கள் போச்சு, நான் அந்த திரும்ப சொல்ற, நான் உங்களே பார்த்துட்டு எங்க பின்னாடி அங்க பாக்குறீங்க, ஒன்னாத்தி பார்த்தாலும் ஒன்னாத்தி கழுதையை பார்த்தாலும் ஒன்னாத்தியை பார்த்தாலும் ஒன்னாத்தி கழுதையை பார்த்தாலாங்கிற மாதிரி நான் உங்களே பார்த்துருக்கேன், அங்கே திரும்ப வரீங்க, அங்க இருந்து திரும்ப விட மாட்டாங்க சார். முழு தவஜு நம்மளை பார்த்து தான் பேசுவாங்க. அப்படி கல்வியில பிச்சை போடுறதுதான் சேகமா இருக்கு. அந்த மாதிரி போய் இடம் முடிச்சு உட்காந்துடணும். பாடங்கள் மறந்திட்ட போதும் பார்வையில் அமர்ந்திருப்பேன், பாடங்கள் மறந்திட்ட போதும் உங்கள் பார்வையில் அமர்ந்திருப்பேன், பாவங்கள் நிறைந்திட்ட போதும் உங்கள் பாதம் பணிந்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் தாருமையா அனரசம் தாருமையா, இன்னும் கொஞ்சம் பாருமையா, பாடங்கள் மறந்திட்ட போதும் உங்கள் பார்வையில் அமர்ந்திருப்பேன், பாவங்கள் நிறைந்திட்ட போதும் உங்கள் பாதத்தில் பணிந்திருப்பேன். அங்கதான் உட்காந்துருப்போம், பாவம் நிறைஞ்சாலும் சரியா, எங்கள் பாடங்கள் மறந்தாலும் சரிதான், இந்த இடத்துட்டு போக மாட்டோம், உட்காந்துக்க. அப்ப எஜமா ஜப் சல்கே குछ डालते बा, அப்ப எல்லாம் கொஞ்சம் போடுவாங்க கல்புல, அப்புறம் போடுவாங்க எஜமா, கல்புல போட்டு விடுவாங்க. சொல்ல வந்து எங்க செய்தி ஆரம்பிச்சது, ஷைத்தானும் கட்டிப்பட்டாச்சு. கட்டி போட்ட பின்னாடி ஒரு சில குற்றம் நிகழுதுன்னு கேட்டா, அது அந்த ஷைத்தான் ஏறி உட்காந்து ஓட்டிட்டு அவன் இறங்கிட்டான். இப்ப சைக்கிள் தானா ஓடிக்கிட்டு இருக்கு. குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. எதற்காக? இப்ப அல்லாஹ் எவ்வளவு ஃபஸ்ல் பாத்தீங்களா, இரவு ரக்காத் தராவே லேசாக்கி வச்சுட்டாங்க. அப்ப ரப்பே நீ அந்த முயஸ்ஸருன் லிமா குலிக லஹுல சஹல சாத் எங்களையும் சேர்த்துறல்ல. தராவி இரவு ரக்காத் தொழுவது நீங்க லேசா இருந்தது மட்டும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு லேசாக்கி வச்சானே, கஷ்டம் இல்லையேங்கிற ஒரு சந்தோஷமும் வருது பாருங்க. அப்ப லேசாக்கி வச்சதும் ஒரு அலாமத்து, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம். நற்காரிங்க லேசாக்கி வச்சான் அல்லாஹ் நமக்கு, அது ஒரு அலாமத்து. இன்னொன்னு அந்த தொழுது முடிச்சுட்டு ஒரு இன்பம் வருதா இல்லையா, அது ஒரு அலாமத்து சொர்க்க வாசிக்கிறது. நீ உண்மை மூமினுக்கு அடையாளம் பெருமான சொன்னாங்க. தண்ணி பெருமானத்தை சலாம் மன் இதா 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 சர்ரத்துக்கு ஹசனத்துக்கு சாத்துக்கு செய்யத்துக்கு ஃபஅன்த மூமின். ஒரு நன்மை செய்த பின்பு அந்த நன்மை உனக்கு மகிழ்ச்சி அளித்தால், ஒரு பாவம் செய்த பின் அந்த பாவம் உனக்கு வருத்தம் அளித்தால் நினைச்சுக்க, நீ மூமின் நினைச்சுக்கிட்டாங்க சொல்லலாம். நன்மை சந்தோஷம் அளிக்க வேண்டும், பாவமாகிறது வருத்தம் அளிக்க வேண்டும். அப்ப மூமின் என்பதற்கு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா முதல் நாள் 20 ரக்காத்துடைய ரொம்ப லேசாக்கி வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பாருங்களேன், ஈமான் கொண்ட நல்லடியாருக்கு அல்லாஹ் செஞ்ச மாபெரும் கருணை. அல்லாஹ் தஆலா 3:30 மணிக்கு சஹர் சேரும், அது மாதிரி லேசாக்கி வச்சு. நீ யாராவது ஒருத்தர் 3:30 மணிக்கு சாப்பாடு கொடுங்க, அவனுக்கு பிரியாணி கொடுத்தாலும் தெரியுதான், திங்க மாட்டான். அடிச்சு பிடிச்சி 3 மணிக்கு எந்திரிச்சு
நடுஜாமத்துல ஏயா இப்பதான் இது கொடுக்கணும் ஏதா அது திங்க சாப்பிடவும். அதே மாதிரி நோன்பு வச்ச பின்னாடி அல்லாஹ் எப்படி அந்த உணர்வு ஆக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு அந்த நோன்பு வச்ச உணர்வே இருக்கிறது இல்லை. இப்ப பாருங்களேன், பயான் பேசும்போது 5 நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கணும். நோன்பு வச்சா காலை எவ்வளவோ பேசுறோம் வைக்கிறோம், தண்ணி குடிக்கணும் எண்ணமும் வர்றது இல்லை, தாகமும் வர்றது. சரி நாமளாவது விடுங்க, மதரசால உட்காந்து இருக்கிறோம், பாடம் ஓதுறோம், கிதாப் ஓதுறோம், குரான் ஓதுறோம், இதுதான் திக்ர் செய்யறோம், நிழல்ல உட்காந்துருக்கோம், வெயில்ல வேலை செய்யக்கூடாதுங்கிறாங்க. பால்காரர் இருக்கிறார் ஜி, காலையில் சுத்துறாங்க, காய்கறி விற்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கடை திறந்து கூடி இருக்கிறாங்க, தெருவில் அலையக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இஸ்லாமியர்கள் பார்க்க தான் செய்கிறோம் அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு. எவ்வளோ பேர் பார்க்குறோம், அத்தனை பேரும் நோன்பு. எவ்வளோ லேசாக்கிட்டேன் பாருங்க எல்லாத்தையும். இதை விட வேற என்ன அடையாளம் ஜி? டிரைவர் ஒரு வண்டி ஓட்டுறாரு, மூமினான டிரைவர், முஸ்லிமான பஸ் டிரைவர், அந்த அனல் மாதிரி இருக்கு அந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில், டவுன் பஸ்ஸு ரூட் பஸ்ஸில் உட்காந்து ஓட்டுறாங்க. வெயில் வேற கடுமையான வெயில், ஏசி இல்லை, அதில் அழகா ஓட்டிட்டு போகிறாங்க. ஒரு நாள் பஸ்ஸில் மிஸ்கின் போயிட்டு இருக்கேன், நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. பேரிச்சை மரத்து கையில் வச்சுக்கிட்டேன், ஜூஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நோம்பு திறக்கிறது. எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ டைம் பார்த்துருக்கு, பிஸ்மில்லாஹ் லக்க சும்து. ஏன்னா கடுமையான வெயில், தாகம், பஸ்ஸில் போகிறது வேணாம், ஏசி காரெல்லாம் கிடையாது. பிஸ்மில்லாஹ் லக்க சும்துன்னு நோம்பு திறக்கிறேன். டைம் பார்த்து பஸ் டிரைவர் ஜோப்லேருந்து பேரிச்சை மரத்து வாங்கி வைக்கிறார். அப்போதான் முஸ்லீம்னு எனக்கு தெரியுது, அதுக்கும் தெரியல எனக்கு. ஏன்னா தொப்பி இல்லை, தாடி இல்லை, அடையாளம் இல்லை, தொப்பி இல்லை, தாடி இல்லை. அதனால ஒரு யாரோ சாதாரண நினச்சிருக்கு. ஒருத்தர் போய் கேட்போமா நீங்கள் முஸ்லீமா மூமினா கேட்கவா செய்வோம் டிரைவர். அப்போ எதாவது உட்காந்துருக்காரு, அவரு வந்து பிரச்சனை. அப்போதான் டக்கு ஞாபகம் வந்துச்சு எனக்கு, இவரும் நோம்பு வச்சிருக்காரோ அப்படின்ட்டு. ஆனால் நீங்களும் நோம்பாருங்க. ஆமா தம்பி நான் நோம்பு வச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிற. நம்ம வந்து உட்காந்து போக கஷ்டமா. உடனே டக்குன்னு வயிறு வச்ச பழம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன், இது சாப்பிடுங்கண்ணே எடுத்து கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு எவ்வளோ அவங்க லேசாகி இருக்காங்க பாருங்க, அல்லாஹ் எவ்வளோ உறுதியா இருக்கிறாங்க பாருங்க, மாஷா அல்லாஹ். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் சீதேவிகளோ அம்மா அமலு சாதா ஃபயுயஸ்ஸிரு லஹு அமலு சாதா, சீதேவித்தனத்துடைய காரியங்கள்லாம் அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி வச்சிடறாங்க. அப்ப எதுக்கு சொல்ல வந்தா, ஷரியத்திற்கேமா ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய மர்த்தபா, அவரவர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி விளங்கியிருக்காங்களோ அந்த அளவு அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், அந்த அளவு அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். ஒருத்தர் கால் அடிபட்டு இருக்கு, உட்கார்ந்தான் தொழுறாரு, அவர் அல்லாஹ் நிக்க சொல்லி கேட்க மாட்டான், அவரை பொருந்திக்கும், அவ்வளவுதான். யார் யார் அமல் செய்றாங்களோ அதுக்கு மேல, அவர் சக்திக்கு மேல அல்லாஹ் தஆலா அவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை. சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்து அதை பயன்படுத்தி மேற்கொண்டு நற்காரியம் தேடவில்லைன்னு அவளை பிடிப்பான் அல்லாஹ் தஆலா. காசுப நிறைய கொடுத்தா அவர் ஹஜ்ஜி செய்யல, பிடிப்பானா இல்லையா அல்லாஹ்? வசதி இல்லை, ஆனா ஹஜ்ஜுன்னு ஏங்கிட்டே இருக்காரு, ஹஜ் செய்யாம மூத்தா போயிட்டாரு, அல்லாஹ் ஹாஜிகள் ஜமாத் சேர்க்குவாங்க அல்லாஹ். என்ன ஆசை இருந்துச்சு, காசு இல்லை, நான் கொடுக்கல. நான் ஒருவேளை அவர் காசு கொடுத்திருந்தால் ஹஜ் செய்திருப்பார். நான் காசு கொடுத்திருந்தால் உம்ரா செய்திருப்பார், காசு கொடுத்திருந்தால் ஜகாத்து கொடுத்திருப்பார், காசு கொடுத்திருந்தால் பள்ளிவாசல் கட்டியிருப்பார். ஆசை துடிப்பு இருந்து அவர் நான் கொடுக்கல அவருக்கு. அல்லாஹ் தஆலா அத்தகைய ஜமாத்துல அவர் சேர்த்துறான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஷரியத் என்பது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை பை. ஒருத்தர் இவ்வளவுன்னு செய்யறாரு, ஒருத்தர் இவ்வளவு செய்யறாரு, அல்லாஹ் இடத்துல இவ்வளவு செய்த விட இவ்வளவுன்னு செஞ்சவருக்கு அந்தஸ்து கூட இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவ்வளவுதான் உற்சாகத்தை கொடுத்திருப்பான் அவருக்கு. பை அதனால ஷரியத் என்பது அல்லாஹ் தஆலா அத்தீன் யுஸ்ருன், மார்க்கம் ரொம்ப லேசான. அதனால பெருமாள் மார்க்க விஷயத்துல யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க, சிரமப்படுத்தாதீங்க. மார்க்கத்தை சிரமமா காட்டாதீங்க. எப்படி காட்டணுமா? ரொம்ப லேசா காட்டணும். ஒரு நான் முஸ்லிமா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தா முன்பை விட உன் வாழ்க்கை இப்ப லேசுன்னு காட்டணும், முன்பை விட உன் வாழ்க்கை இப்ப கஷ்டம்னு காட்டக்கூடாது. ரொம்ப லேசா காட்டும். தீனுடைய இஸ்லாத்துடைய பாதை அவ்வளவு லேசான பாதை. அல்லாஹு அலைக்கும் தீனி மின் ஹரஜின் ஆயிடுங்க.
உங்களுக்கு மார்க்கத்தில் எவ்வித சிரமத்தையும் எல்லாம் வைக்கவே இல்லை. யாராவது சொல்லுங்க மார்க்கத்தில் இந்த அம்சம் எனக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இல்லவே இல்லை. நீ பேதீனா இருந்தா லேசா இருக்கும், கஷ்டமா இருக்கும். தீன்தாரிக்கு லேசா இருக்கும். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்வீர்களாக, பரிபூர்ணமான முயற்சி செய்வீர்களாக. ஹுவஜ்தபாகும், அவன்தான் இந்த மார்க்கத்துக்காக அவங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்துல எந்த கஷ்டமும் அல்லாஹ் உங்களுக்கு வைக்கவே இல்லை. அல்லாஹ் நினைச்சிருந்த பயங்கரமான கஷ்டம் உங்களுக்கு வைத்திருக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு வைக்கவே இல்லை. உங்க அளவு குத்து சொல்லி எல்லாம் சொன்னா நாக்குல குத்தி இந்தான வந்துடும். முதுகுல நாள் இப்படி கொக்கி போட்டு மேல பறந்துகிட்டே போறாங்க. மூக்குல குத்தி அந்தான, கன்னத்துல இந்தான குத்தி அந்தான வந்துருக்கு. மக்கள் நீங்க அளவு குத்து பார்த்துருக்கீங்களா? ரம்ஜான் மாசமான அளவு குத்துக்கனே புறப்பா பண்ண உள்ள உட்காந்து ஒவ்வொரு நாளும் முதல் நாள் மூக்குல, ரெண்டாவது நாள் கண்ணுல, மூணாவது நாள் உதட்டுல, நாக்குல, மண்டையில குத்தணும்னா யாரும் புறப்பாப்பா ஓடி போய் வஞ்சு கொண்டு வரலாம். பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்தால் நோன்பு விடுங்கள். ஒரு நாள் புறையை பார்த்தாதானே நோன்பு. அது வீட்டுக்குள்ள கொண்டக்கா சாத்திட்டு என்ன புற கல்ல பட்டுற போது ரம்ஜான் மாசம் கடமையா, நோன்பு கடமையா. ஒரு நாள் ஓடிடுச்சு, வீட்டு விட்டு வெளியே புற கல்ல பட்டுருன்னு பயந்துக்கிட்டு மறுநாள் அவசரம் ஒண்ணு கொஞ்சம் போயிட்டான். கல்ல பட்டுருச்சு, புற வந்து தொலைஞ்ச கல்ல தொலைஞ்சிட்டியா, தொலைஞ்சு ரம்யாச்சா ரம்ஜான் அப்படின்னு அந்த கல் நுழைஞ்சிருத்தியா படி அப்படின்னு. அந்த மாதிரி ரம்ஜான் மாசம் புறப்படுதுன்னா மூக்குல வந்து கம்பி குத்தணும், கல்ல கம்பி, நாக்கில் கம்பி குத்தணும், இங்கே அளவு குத்தணும்னு எவனா செய்யணும். அல்லாஹ் அக்பர் கபீர். எவ்வளவு லேசாக்கிட்டேன் அதான் லேசாக்கணும். எப்படோ போய் தேடி தேடி பாக்குறாங்க. ரம்ஜான் வந்தாதான் கடல் பாசி வரும், ரம்ஜான் வந்தாதானே சுண்டல் வரும், கஞ்சி வருமே. இது ஆஹா, எந்த சஹருக்கு ஈடு இணை இருக்குதா? அந்த இஃப்தாரு, அந்த கஞ்சி, ஜி புது ட்ரெஸ் வரும் அப்படி. அப்ப அல்லாஹ் சந்தோஷமா நான் மாசமாக்கிட்டேன் பாருங்க. சிரமத்தையே நமக்கு ஆக்கல. அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய கருணை. ஆஹா, வமா ஜஅல அலைக்கும் ஃபி தீனி மின் ஹரஜின், அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எது தக்லீஃபோ, எது இபாதத்தோ, எது நமக்கு சிரமத்தையோ அந்த சிரமத்தையே நமக்கு இன்பமாக்கிட்டேன் பாருங்க. எவ்வளவு லேசாக்கிட்டேன் பாருங்க. நோம்பு மற்றவங்களுக்கு கஷ்டம், நோம்பு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நோம்புக்கு சொல்லுங்க. 3:30 மணிக்கு எஞ்சி ரெண்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் பசிக்கும். 7 மணிக்கெல்லாம், காலையில் 7 மணிக்கெல்லாம். அது எப்படிங்க? அது எச்சு கூட முழுங்க மாட்டேங்களாம்ல. 1 மணிக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்களா? வேறு யாங்கெல்லாம் விரதம் வைக்கிறோம் எல்லாம் சாப்பிட்டுக்குவோம். கறி, மீன் இது மட்டும் சாப்பிடக்கூடாது. ஜூஸ்லாம் குடிச்சுக்கலாம். யாரு அவங்க விரதம் வைப்பாங்க, மற்றவங்க விரதம் வைக்கிறாங்க. போய் கெட்டியான வசதி சாப்பிடக்கூடாது, ஜூஸை சாப்பிட்டுக்கலாம். எதாக இருந்தாலும் ஜி ஜூஸ் எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம், தண்ணி எவ்வளோ குடிச்சிக்கலாம், பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். கறி, மீன் இது மாதிரியும் சோறு சாப்பிடக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு விரதம். புரிஞ்சுங்களேன்? அதே மாதிரி இந்த கிறிஸ்துவ எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க என்ன விரதம் 1 மணி நேரம் மட்டும்தான் விரதம், 1 மணி நேரம் மட்டும் சாப்பிடாம இருக்கும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையும். நீங்கள் எப்படி 13 மணி நேரம் 14 மணி நேரம், அது லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் 19 மணி நேரம்லாம் வரும். அதாவது அவர்களுக்கு காலையில் 3 மணிக்கு சார் செஞ்சு நோன்பு வச்சிடணும், திரும்ப 9 மணிக்கு தான் இஃப்தார். எங்க டென்மார்க்கு, லண்டனு, கிரீன்லாந்து எல்லாம் எப்படிங்க 3 மணிலேருந்து சார் செய்து திரும்ப 3 to 3 12 மணி நேரம், 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம் 19 மணி நேரம்லாம் நோம்பு. 5 மணி நேரம் பகலே, அவங்களுக்கு மற்ற பகலே அவ்வளோதான். 5 மணி நேரம்னா இரவு 5 மணி நேரம் தான். கரெக்டாக நைட்டு 9 மணிக்கு தான் அல்லா மலக்க சுமத்து ஒபிக்காம வந்து நோம்பு திறப்பாங்க. உடனே மகரி தொழுவாங்க, மகரி பாங்க சொல்ல மகரி தொழுது முடிச்சு சுண்ண தொழுது முடிச்சு இஷா பாங்க சொல்லுவாங்க.
இஷா பாங்க சொன்னா இஷா தோது தராவி தோது முடிச்ச உடனே ஃபஜர் பாங்க டைம் ஆயிரும், உடனே சார் செஞ்சு நோம்பு சொல்ல வேண்டியது. அவ்வளோதான், நடுவில் கேப்பே இல்லை. அவ்வளோதான், சந்தோஷமா வைக்கிறாங்க நோம்பு அவங்களாம். இப்படி உங்க சிரமமா இல்லையா? நைனாரமோட கேட்டோம், ஜாலியா இருக்கு சார். ஒன்றும் 18 மணி நேரம் அல்லாஹ் அக்பர் கபீரா. இது எவ்வளவு லேசாக்கிட்டா பாருங்க. அல்லாஹ் நம்முடைய இபாதாத்துகளை ஷரியத்துல நமக்கு அதை வந்து வணக்கங்களை கஷ்டமாக்காம ரொம்ப லேசாக்கிட்டால. இன்னும் சொல்ல போனா அதை இன்பமாக்கிட்டால. ஹஜ்ஜு எவ்வளவு போட்டி போட்டு எல்லாம் ஹஜ்ஜு செய்ய பாக்கியது கூட அல்ல, ஹஜ்ஜ ஒரு இன்பமாக்கிட்டான் பாருங்க. உம்ரா ஒரு கடமை தான், மார்க்கிறது கடமை, அது இன்பமாக்கிட்டான் பாருங்க. இப்ப 20 பேர் இம்ரா போயிட்டு வந்தோம் சொல்லி அழுகுறாங்க. ஒருத்தர் போன் போட்டு இருக்காரு, கனவுல பார்த்தா ஃபிளைட்ல போற மாதிரி, மக்கால் சுத்துற மாதிரி, மதினால போய் எஜமான் தர்பார் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படியே சிந்தனையாவே இருக்கு சர்க்காருங்க. போயிட்டு இருந்து 15 நாளைக்கு தூங்கினா திரும்ப மக்காவுக்கு போயிடுறோம், கண்ணை மூடனா திரும்ப மதினாவுக்கு போயிடுறோம். அதே சிந்தனையாவே இருக்கு எஜமான அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அதை ஒரு இன்பமாக்கி எப்படா நம்ம செய்வோம் அப்படி ஏக்கமாக அல்ல ஆக்கி, அது ஹஜ்ஜு உம்ராவை ஜக்காத்து கொடுக்கறதையும் சந்தோஷமாக ஆக்கி, ஜக்காத்துடைய மாசம் வந்தா எங்க வீட்டுல குதூகலமாயிரும். அவர் சொல்றார், ஜி எங்க ஜக்காத்து கடமை என்னவோ நாங்க பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் தான் வரும், ஆனா அதோட 7-8 மடங்கு அதிகமா கொடுக்குறோம். நாங்க பல மடங்கு அதிகமா கொடுக்குறோம். கொடுக்குற சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்குறான் எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஜக்காத்தை இன்பமாக்கிட்டான், நோம்பையும் இன்பமாக்கிட்டான், ஹஜ்ஜையும் இன்பமாக்கிட்டான், தொழுகையும் எல்லாம் பேர் இன்பமாக்கிட்டான், கலிமாவை இன்பமாக்கிட்டான். கலிமாவை சொல்றது இன்பம், அது பேசுறது இன்பம், அது அனுபவிக்கிறது இன்பம், எல்லாத்தையும் இன்பமாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் வழிபாடுகளை நான் உங்களுக்கு ஒமா ஜஅல அலைக்கும் ஃபி தீனி மின் ஹரஜ், மார்க்கத்துல எந்த கஷ்டமும் வைக்கவே இல்லைன்றாங்க. அது ஏன், என்ன காரணம் என்ன தெரியுமா? தீனுடைய அசல் என்ன? இஷ்கையில அல்லாஹ்வுடைய காதல். அல்லாஹ்வுடைய காதல் கல்புக்குள்ள வந்தனால இந்த சிரமங்கள்லாம் நமக்கு லேசாக்கிட்டான் அல்லாஹ். அதனாலதான் இந்த சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா எடுத்த உடனே மார்க்கத்தை உங்களுக்கு கடமையாக்கினேன்னு சொல்லாம வஜாஹிது ஃபீ சபீலில்லாஹி இல்ல, ஃபீ இபாதத்தில்லாஹி இல்ல, வஜாஹிது ஃபில்லாஹி, ஃபீ இபாதத்தில்லாஹி அல்லாஹ்வுடைய இபாதத்துல இல்ல, ஃபீ தீனில்லாஹி சொல்ல, ஃபீ ஜிஹாத், ஃபீ சபீலில்லாஹி இல்ல, வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல முன்னேறு. எப்படி முன்னேறணும்? முன்னேறி என்னவாயிரு, நீ இல்லாம போயிடுன்னு அர்த்தம். அவன்ல போய் கலந்துரு, ரப்புல போய் நீ ஃபனாவாயிரு, அல்லாஹ்வுடைய காதல்ல உச்சகட்டத்துக்கு வந்துடு. உங்களை அல்லாஹ் தனக்கென்று பொறுக்கி எடுத்துக்கொண்டார். இப்ப சொல்லு, ஒமா ஜஅல அலைக்கும் ஃபி தீனி மின் ஹரஜ். எப்ப அவன் அல்லாஹ்வுடைய காதல் கல்புல ஏறிச்சோ, எது எல்லோருக்கும் கஷ்டம் என்று நினைக்கிறார்களோ இறை காதலுக்கு அது ரொம்ப லேசாயிரும். எல்லாருக்கும் கஷ்டம் தான், ஆனா இறை காதலுக்கு அது ரொம்ப லேசாயிரும். அதான் வஜாஹிது ஃபில்லாஹ் முதல்ல சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அதனால முதல்ல தரீகத், அப்புறம் தான் ஷரியத். ரொம்ப பேருக்கு ஷரியத்துக்கு பின்னாடி தரீகத்துங்கிறாங்க. அல்லாஹ் வஜாஹிது ஃபில்லாஹ், நீ ஃபில்லாஹ்ல ஜிஹாத் செய், ஹக்க ஜிஹாதி வஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபி தீனி மின் ஹரஜ். அப்ப தரீகத் இல்லாத ஷரியத் கஷ்டமா இருக்கும். தரீகத் இல்லாத ஷரியத் கஷ்டம். தரீகத் வந்து விட்டால் எப்படியானது ஷரியத் ரொம்ப இன்பமாயிரும், லேசாயிரும், ரொம்ப லேசாயிரும். என்ன ஜி भाई ஒருத்தன் பிக்கப் பண்ணி போறேன்னு சொல்றான் ஃப்ரெண்டு. நீங்க வந்துடுறேன், ஃபோன் வெளியே வந்துருப்பா, வீட்டு வெளியே வந்துடுறேன், வெளியே போய் வெளியே நின்றுட்டீங்க. வரன்னு பார்த்தா 3 நிமிஷம் 4 நிமிஷம் லேட்டாக வந்தோன்னா கடுப்பாய் கத்துவவே மாட்டீங்க. அறிவு இருக்கணும், வெயில நிற்க வச்சு 4 நிமிஷம் நிற்க வச்சுட்டேன். வெளியே வந்துருண்டா பெரிய ஓம் மாதிரி அப்படி கத்துறான். சரி விடுவா, வந்துட்டு டிராஃபிக், என்ன டிராஃபிக் ஆச்சு? 5 நிமிஷம் பேர் வேத்துருச்சு, கடுப்பாக 5 நிமிஷம் லேட்டா கத்துறான். நினைச்சுங்களா? இவனுடைய உயிருக்குறான காதலி பார்க்கவே முடியல. அவ வந்து சொல்றான், நான் உனக்காண்டு காத்துருக்கேன், எப்போ வர்றீங்க நீங்க? சாயந்தரம் வந்துடுறீங்களா? 4 மணிக்கு வந்துடுறீங்களா மெரினா பீச்சுக்கு? சரி வந்துடுறேன்னு போய் 4 மணிக்கு போய் நிற்கிறான். வர்றேன்னு காலமே காணும். ஃபோன் பண்ணி வந்துட்டு இருக்கிறீங்கிறான்.
4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 மணிக்கு தான் வர்றாங்க. 4 மணி நேரம் வெயிட்டிங். அங்கே வந்து கண்டிப்பாக கத்துவானா அவன் 8 மணிக்கு வந்தானே ஜி ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் லேட்டாக பிரச்சனை இல்லை. அவன் தான் கேட்குறான், ரொம்ப லேட் ஆயிடுச்சிங்களா அப்படி. லேட்டாச்சா? எவ்வளோ நீ காலையில சாயந்தரம் வரைக்கும் நின்றாலும் உன்னை பார்த்த உடனே அந்த கவலைலாம் மறந்து போச்சு. அப்ப கல்வி மேல பிரிய இருக்குன்னு சொன்னா லேட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா. இங்க 4 நிமிஷத்துக்கு நான் இந்த 400 திட்டினான் எருவு மாடு. ஏன்னா உன்னெல்லாம் 2 ஆக்கணும் வராது. 4 நிமிஷத்துக்கு திட்டினாங்க. 4 மணி நேரம் லேட்டு. அது உனக்கு சிரமமாவே தெரியும். உள்ளுக்குள்ள நேசம் இருக்குமானால் எவ்வளவு சிரமங்களும் சிரமமாவே தெரியாது. எந்த கஷ்டமும் கஷ்டமாவே தெரியாது. மார்க்க எல்லாமே லேசாயிரும் உனக்கு. அவாமின் நவாஹி எல்லாமே லேசாயிரும். லேசாறது மட்டும் இல்ல, அவாமின் நவாஹி உனக்கு மகிழ்ச்சி ஆயிரும். ஹஜ்ஜு லேசாறது இல்ல, ஹஜ்ஜு இன்பம் ஆயிடும். ஹஜ்ஜில் போய் தலை திறந்து போட்டு லப்பைக் லப்பைக் சுத்துறதுக்கு அது இன்பம் ஆயிடாது. அந்த கூட்டத்து நெரிசல்ல போறதுக்கு அது சந்தோஷமாயிடும் உனக்கு. அந்த மினாவில் அரஃபா காத்து கிடக்கிறதுக்கு அது இன்பம் ஆயிடும். தொழுகை பேரின்பமாயிடும். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, நீ அல்லாஹ்விலே ஜிஹாது செய். அல்லாஹ்விலே ஜிஹாத் செய்யறது என்ன? அல்லாஹ்விலே ஃபீ சபீலில்லாஹி சொல்ல, அல்லாஹ்வுடைய சபீல்னு சொல்ல, ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வுடைய தீன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய தன்னுடைய இபாதத்திலே ஜாஹிது ஃபில்லாஹ் சயர் ஃபில்லாலவா. அல்லாஹ்விலே ஜிஹாது செய்யணும் அர்த்தம் என்ன? உன்னை இல்லாமலா கொஞ்சம் கொஞ்சமா அதான் ஜிஹாத். நஃப்ஸு தான் இருக்கிறேன்னு சொல்லு, நவுத்தி விடு. ஆனா மௌஜூதுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. ஆனா சமீயுன், ஆனா பசீருன், ஆனா கலீமுன், நான் சொல்லும். சொல்ல நவுத்து நவுத்து நவுத்தி இல்லாமல் ஆக்கி சுத்தமா வந்துடும். அல்லாஹ்ல அல்லாஹ்விலே உன்னை கொண்டு வந்து நீ இணைத்துக்கொள். அப்புறம் பாரு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு லேசாக்கி வைக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி ஹுவ ஜதபாக்கும், அவன்தான் உங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், மார்க்கத்துல எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் வைக்கல. மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மார்க்கம் அது. ஏன் இப்ராஹிம் கட்டுறான்? அவங்களுக்கு காதல் பார்த்தீங்களா, நெருப்புல போட்டாலும் சந்தோஷமா போனாங்க, சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு மொத்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாங்க, அது அவங்களுக்கு இன்பமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஆத்தசிலுக்கும் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் வேங்கட்டாங்க. அப்புறம் அவங்கள துரத்தி விடுவேன்னு சொல்லுவாங்க. நான் போயிடுவேன், உங்களோட மொத்த காந்தான், மொத்த ஊரு, அம்மா அத்தா அத்தனை பேரையும் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். யார் சொல்றா? அதான் லேசா இருந்துச்சு பாரு உங்களுக்கு. உங்களுடைய மொத்த குடும்பத்தை விட்டு பிரிச்சா கஷ்டமா இருக்குமா லேசா இருக்குமா? கஷ்டமா இருக்கு. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க ஆயிடுச்சுன்னா, உங்களையும் விட்டு விடுவேன், நீங்களை வணங்கக்கூடிய அத்தனையும் விட்டுட்டு ஓடி போயிருவேன். அவங்க எழுத்திசால் லேசா இருந்துச்சு. அவங்களுக்கு நெருப்புல தூக்கி போட்டாங்க, அது லேசா இருந்துச்சு. மனைவி விட்டு பிரிஞ்சாங்க, லேசா இருந்துச்சு அவங்களுக்கு. பெத்த மகனை விட்டு பிரிஞ்சாங்க, லேசா இருந்துச்சு அவங்களுக்கு. காரணம் கல்புல அல்லாஹ்வோட ஹுல்லத் இருந்துச்சு, காதல் இருந்துச்சு, கலீலா இருந்தாங்க. எல்லா காரியங்களும் லேசாயிருச்சு. மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன், உங்களை முஸ்லிமின் பேர் வச்சது அவங்கதான். என்ன பெருமை, என்ன வரணும் நமக்கு? முஸ்லிமீன் உங்களுக்கு பேர் வச்சதே அவங்கதான். யாரு? இப்ராஹிம். என்ன முஸ்லிம் அர்த்தம் என்ன? முஸ்லிமின் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணமானவன் அர்த்தம். இது கால ரப்பு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இதோ என் ரப்புக்கு முன்னால் பணிந்து விட்டேன். இப்ப நாமெல்லாம் முஸ்லிம்கள், பேர் வைக்கப்பட்டவர்கள். யாரு? ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன மின் கப்லு. வா 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 வா, என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு லேசாக்கி நம்புறாங்க. அவ ஷரியத் என்பது இருக்குங்களே, அது விசாலமானது, லேசானது. அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வச்சுட்டான். அது தரீகத்து வர்றீங்க. இது எல்லாருக்குமானதல்ல. இது தரீகத்து அத்தனை பேருக்குமானதல்ல. ஷரியத்தை அல்லாஹ் சொல்லும் போது ஹுவஜ்தபாக்கும், அவன் அதிலே உங்களை பொறுக்கி எடுத்தான். எதுக்காக வேண்டிய? யார் யார் ஷரியத்தில் கொண்டு வர்றதுன்றது. இப்ப அதிலிருந்து மீண்டும் பொறுக்கி மீண்டும் தேர்ந்தெடுத்து செலக்டட் பீப்புள்ஸ் தான் தரீகத்துக்கு வருவாங்க. அப்ப இது சிராத்தல் முஸ்தகீம், ரொம்ப முடிய விட மெல்லிய பாதை. ஷரியத்து
விசாலமான பாதை. இது எவ்வளவு பெரிய சிராத்துல் முஸ்தகீம்? ரொம்ப மெல்லிய பாதை, முடியை விட மெல்லியது, வாளை விட கூர்மையானது. இப்ப கேட்கறேன், ஏங்க முடியை விட மெல்லிய பாதை, பேசாம பெரிய பாதையிலே போய்க்கலாம், எதுக்குங்க அந்த பாதை? அந்த பாதை எதுக்காக வேண்டி? அந்த பாதையில போனா தான் சிலதை அடைய முடியும். அல்லாஹ் தஆலாவுடைய சித்திகியத், ஷுஹதா, சித்திகீன்கள், விலாயத்துல் முகர்ரபீன் போன்ற பெரிய பெரிய அந்தஸ்துகளை அடைய வேண்டும்னா அந்த பாதையில போய் தான் ஆகும். இப்போ இது ரொம்ப 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 மெல்லிய பாதை. எதுங்க? தரீக். கொஞ்சம் இந்த மாதிரி வளைஞ்சா ஷிர்க்ல போகும், இந்த பக்கம் வளைஞ்சா குஃபர்ல போயிடும். ஆகவே ஷரியத்துடைய பாதை ரொம்ப கண்ணாடி மாதிரியான ரொம்ப துல்லியமான பாதை. என்ன படிச்சீங்க? சரி கொடுங்க. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் அவ்வலாக இருக்கிறான், ஆஹிரா இருக்கிறான், ஜாஹிரா இருக்கிறான், பாத்தினா இருக்கிறான். அவ்வளவு அர்த்தம் என்ன? எல்லா அவஸ்தையும் படைக்கிற முன்னாடி முதல்ல இருந்தான் அர்த்தமா? அவன் அவ்வல். ஆஹிர்னா எல்லாம் அழிஞ்ச பின்னாடி கடைசியில் அவன் இருப்பான். ஜாஹிர்னா வெளிரங்கமா இருக்கிற அர்த்தம் என்ன? அவன் குதிரத்து வெளிரங்கமா இருக்குது. பாத்தின் மறைஞ்சு இருக்கான், நம்ம கண்ணுக்கு தெரியாம. இப்படி அர்த்தம் வச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வல், ஆஹிர், ஜாஹிர், பாத்தின். அவ்வல்னா அவ்வளு குல்லி ஷைஇன் அர்த்தம். ஒவ்வொரு வஸ்துக்கும் அவ்வல் அவன் தான். இந்த வஸ்துவின் துவக்கமே அவனை கொண்டுதான். இந்த டப்பா எப்படி துவங்கியது? அவன் உஜூது கொண்டு தான் துவங்குச்சு. ஆஹிர், இந்த டப்பாவுடைய முடிவு எது? அதுவும் அவன் உஜூது கொண்டு தான். இந்த டப்பால ஜாஹிர் எது? அதுதான் அவன் தான் ஜாஹிர். இந்த டப்பால பாத்தின் யாரு? அவன் தான் பாத்தின். என்ன பை? இது தகர டப்பா பை. இந்த தகர டப்பா தகரத்தை கொண்டுதான் தோன்றியது. இந்த தகர டப்பா முதல்ல எப்படி தோன்றுச்சு பை? தகரம் நீ 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 வந்துரு டப்பா, நான் அப்புறம் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லுமா? தகரம் வராமல் டப்பா தோண்டுமா? அப்ப இந்த டப்பாவுடைய முந்திய நிலை எதுங்க? தகரம் தான். இந்த டப்பா போன பின்னாடி பிந்திய நிலை எதுங்க? அதுவும் தகரம் தான். இப்ப இந்த டப்பாவில வெளிரங்கமா காட்சி அளிக்கிறது எதுங்க? அதுவும் தகரம் தான். இந்த டப்பாவில அந்தரங்கமா இருக்கிறது எதுங்க? அதுவும் தகரம் தான். இப்போ ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். இப்ப தெங்க எல்லாமே தகரம் வரீங்க. அதன் ஆரம்ப நிலையும் தகரம், முடிவும் தகரம், மேலும் தகரம், உள்ளும் தகரம், வெளியும் தகரம், முன்பின் மேல் கீழ் வலம் இடம் எல்லாமே தகரம். சொன்னா டப்பா எங்கன்னு கேள்வி வரும்ல? டப்பா எங்க இருக்கு? அலீம். அது வெறும் அறிவால் விளங்கப்பட்ட வெறும் தோற்றமே என்று வேறு. அப்ப சிருஷ்டிகள் எல்லாம் வெறும் அறிவால் விளங்கப்பட்ட வெறும் தோற்றங்கள் தான் சிருஷ்டி என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன அழகா சொல்லி காட்டுறான். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். இப்ப இதுல அமல் எப்படி செய்யணும்? நீங்க அதன்படி பாருங்க. இப்ப இன்னைக்கு பாடத்துல என்ன அமல் செய்வீங்க சொல்லுங்க? இன்றைய பாடத்துடைய அமல் என்ன? வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. அல்லாஹ்வுடைய பக்கம் முன்னேறுங்கள், அல்லாஹ்வுடைய காதலின் பக்கம் முன்னேறுங்கள், வஸல தாமின் பக்கம் முன்னேறுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். வஜாஹிது ஃபில்லாஹி, அல்லாஹ் வேற வழியில வேற வார்த்தையில் சொல்றான். அல்லாஹ் தஆலா வக்தரிப், என்ன நெருங்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ். ஃபிர்ரு இலல்லாஹ், இன் பக்கம் ஓடுங்கள்னு சொல்றான் ஒரு இடத்துல. என்ன அல்லாஹ் தஆலா நெருங்குன்னு சொல்றான், ஓடுன்னு சொல்றான். வஸஅவு இலா, அதுக்கெல்லாம் விரைந்து வாருங்கன்னு சொல்றான். வதபத்தல் இலைஹி தப்தீலா, என் பக்கம் முற்றிலும் ஒன்றி விட்டு சேர்ந்து விடுங்கிறான். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, வஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அது வேற விஷயம், அதெல்லாம் வேற இடத்துல. இங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா வஜாஹிது ஃபில்லாஹி. யாரு செய்யுங்க அல்லாஹ். எப்படி ஜிஹாத் சேருங்க? தர்க், சுத்தமா விட்டுரு, தன்னை இல்லாம நாக்கிரு. தர்க்க துனியா தர்க்க உகுபா, தர்க்க மௌலா தர்க்க தர்க், यानियों बेआरज़ू जीने की आदत करके देख। जी, बेइरादा मरने वाले बिल इरादा मर के देख। सब तमाशा कर चुके ये भी तमाशा करके देख।
யாருக்கு மருசி கிதாப் யாருக்கோ दम के देख वारियात कामिल किताब தேடி எடுத்துக்கோங்க நாளைக்கு யாருக்கோ दम के देख अर्ज मतलब करने वाले तर्क मतलब करके देख सब तमाशा कर चुके ये भी तमाशा करके देख जी यार तेरा है तो तेरी है ये सारी कायनात सबको अपना करने वाले उनको अपना करके देख இன்ஷா அல்லாஹ் அந்த விளக்கங்கள் நாளைக்கு சொல்வோம். அல்லாஹ் நாடுவானே ஆனால் அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக. அந்த பாடங்களை விளங்குவதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த ஊர்சில படிச்ச பாடல்கள் வாய் நடக்கும். இதையும் லைவ் கேட்குறாங்களா இல்லை கட் பண்ணி அவங்க மற்ற அமல்கள் ஈடுபட சொல்கிறாங்க. அவங்க தனியாக மஜ்லிஸ் மற்றவர்கள் கேட்பவர்கள் லைவ் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்களா? அப்போ பார்க்குறாங்க அதில் முடிச்சு